மார்கழி 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில மழை தூறுனதால, கோலம் போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். மழை வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா தூறுனாலும் சரி, ஹெவியா பெஞ்சாலும் சரி, தூறல் வந்தாலே கோலம் போடுறது சுத்தமா வேஸ்ட்டா போயிடும். அப்படியே எல்லாமே கலைஞ்சு தான் போது. அதுக்கு எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில போடலன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துலயாவது போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனா போட முடியல. அதனால ஈவினிங் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் அழகா வந்து வாசல் பெருக்குவோம்ல எப்பவும் போல அந்த மாரி வாசல் பெருக்கிட்டு, தண்ணி தெளிச்சு, அருகாலும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு படிக்கட்டு வந்து பக்கத்திலேயே இருக்கு அப்படின்றதுனால மழை லைட்டா பேஞ்சுது அப்படின்னா, தண்ணி வந்து வாசலுக்கு வரும். அதனால அருகால்ல வைக்கிற அந்த மஞ்சளுமே வந்து ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி வந்து கரைஞ்சு போயிடுது அப்படின்றதுனால, அதுவுமே அழகா கழுவி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா மஞ்சள், குங்குமம் வச்சு அங்கேயும் கோலம் போட்டுட்டு, வாசல்லயும் கலர் கோலம் ஒண்ணு அழகா போட்டிருந்தேன். இதுவுமே YouTubeல தான் பார்த்தேன். ஆனா ரொம்ப சிம்பிளா அவங்க வந்து வேற மாரி போட்டிருந்தாங்க. நான் வேற மாரி ஏதோ என்னோட ஸ்டைல்ல வந்து ட்ரை பண்ணி ஏதோ பரவால்ல கொஞ்சம் நல்லாருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கும்போது பார்க்க ஒரு பாசிட்டிவான ஃபீல் இருக்குல்ல அப்படிதான். நீங்க எல்லாருமே வந்து மார்னிங் போட முடியலன்னா, ஈவினிங் வந்து கோலம் இந்த மாரி போடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. நார்மலா நம்ம வந்து ஈவினிங் கோலம் போடுறது தான். இருந்தாலும் கலர் கோலம் வந்து மார்கழியில காலையில தானே போடுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பெஷலா நைட்டுக்கும் போட்டு வைக்கிறேன்.